ஹாய் காய்ஸ், நம்ம பண்ண போகிற காம்படிஷன் ஒன்று 8 நாள் தான் இருக்குது. எல்லாரும் வந்து காம்படிஷன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பாண்டிச்சேரியில் நடக்குது காய்ஸ். ஓப்பன் ஸ்டேட்டு, யாருனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். காலையில் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோடனே சிக்கனு எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கி வந்து கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் எக் ஒயிட்டு, திருப்பி சிக்கனு, சேம் மீல் தான். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் சாப்பிட்டேன். கெஃபைன் இருக்குது, அதில் சாப்பிட்டோம்னா செம்ம எனர்ஜியாக இருக்கும். சுகர் வித்தவுட் சுகரில் சாப்பிட்ணும். அதுதான் நம்மளுக்கு எனர்ஜி தந்தது இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜிம் வரவே. அதனால ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி, அந்த அளவுக்கு தூங்கல. நான் பண்ணலாமா வேணாவா லீவ் போட்டுடலாமா அப்படின்னு பார்த்துருந்தேன். ஒர்க்கும் போகிறதா இல்லையான்ட்டும் தெரியல. அதனால ஜிம் வந்துட்டு டிஷர்ட்டை கவிட்டு அந்த ஸ்லீவில் உடம்பு பார்க்கும்போது, நம்ம ஒர்க் அவுட் போட்ட அந்த பம்புக்கு அப்புறம் பார்க்கும்போது இதுக்காக எவ்வளோ வேணா கஷ்டப்படலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லாவே இருந்தது உடம்பு. ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லாவே எக்ஸசைஸ் பண்ணி முடித்தேன். இன்னைக்கான ஒர்க் அவுட்டு ஷோல்டர் ட்ராப்ஸ் அண்ட் ஆம்ஸு எல்லாமே வந்து சூப்பர் செட்டு ட்ராப் செட்டு எல்லாமே போட்டு ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்தது. பம்பு பாடி எல்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி தான். இன்னும் ஒரு 8 நாள்ல நல்ல ரிசல்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்ற வச்சு ஆப்ஸ் என்னால ட்ரெயின் பண்ண முடியல கைஸ். இதுக்கே வந்து 9:30 மேல ஆயிடுச்சு. வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் பார்த்தீங்கன்னா 1 hour, வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு சிக்கனு ரைஸு கொஞ்சம் எக் ஒயிட் சாப்பிட்டு குக்கும்பர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் வந்து ரெடி ஆகி வந்து கிளம்பிட்டேன் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். புதுசாக பார்க்குறீங்கலாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க.